காட்சிகள் இந்த மாதிரி பாஜகவை நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய காட்சிகள் பாமகவை நோக்கி இருந்தது. பாமகவில் என்ன நடக்கிறது? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்தித்த பிறகு கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜி.கே. மணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ராமதாஸ் அவர்கள், நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து நேற்று செய்த அறிவிப்பு குறித்து பேசினேன். நான் சொல்வதையெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இப்போ என்ன பேசினேன், என்ன சொன்னாங்கிறத இப்போது வெளியில் இப்போ சொல்ல முடியாது முழுசு. என்ன, இது உட்கட்சி பிரச்சனை. இது இன்னொன்று, ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி இயல்புகள் வரும், அப்புறம் மாற்றங்கள் வரும். அதனால் இப்போது சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் மருத்துவரையாட்ட சொல்லியிருக்கிறேன். நல்ல செய்தியை நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறேன். மருத்துவரையாவும் அதை உள்வாங்கியிருக்கிறாங்க. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். என்ன பேசுனாங்கிறது மட்டும் வெளியில் இப்போ சொல்லக்கூடாது, உட்கட்சி பிரச்சனைங்கிறதுனால. ஒன்று மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னா, ஒற்றுமையாக இருந்து செயல்படும் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வலிமையாகுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு கட்சியில் இதை நடக்கிறது சில காலகட்டங்களில் எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது தமிழ்நாட்டில். அந்த தனித்தன்மையை நாங்கள் கட்டாயம் இழக்க மாட்டோம். ஒற்றுமையாக இருந்து செயல்படுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. மீண்டும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம். தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி காணுங்கிற நம்பிக்கை சொல்லி இன்னும் மிக விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு உங்களுக்கு வருங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், நீங்கள் சொன்னீங்க 2 பேருமே பாமகவில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம், விரைவில் நல்ல அறிவிப்பு வரும் அப்படின்னு ஜி.கே. மணி, முன்னாள் பாமக தலைவர், இப்போதைய கௌரவ தலைவர், நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து செயல் தலைவராக மாற்றப்பட்ட பிறகு ஏற்பட்ட சலசலப்புக்கு பிறகு ஒரு சமாதான முயற்சி தொடங்கியிருப்பதாக பார்த்தோம். அந்த சமாதான முயற்சியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதை இப்போ வெளியில் சொல்ல முடியாது, விரைவில் சொல்கிறோம் அப்படின்லாம் திரு ஜி.கே. மணி தெரிவித்தார்.